ஃபெயிலியர்ஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் மூவி வந்து மிகப்பெரிய ஃபெயிலியர்ஸ் எனக்கு. அது வந்து எனக்கு தப்பான ஸ்கிரிப்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அதுலேயும் ஒரு நடுவில் ஒரு பயங்கர கான்டென்ட் படம் பண்ணியிருக்கிறேன் மோகன்தாஸ், விச் ஐ டிட் ஃபார் ஓடிடி. அது இன்னும் ஓடிடிஸ் எப்போ வாங்குறது நிப்பாட்டினாங்களோ அப்போ தான் அந்த படம் ரெடி ஆச்சு. மற்றபடி ஐ வாஸ் வெரி கிளியர் தட் ஐ வில் டூ தட் மூவி. அண்ட் பண்ணும்போது நான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணது பெருசாக பண்ணணும். இதே ஆக்ஷன் பிளாக் நான் வந்து 4 பேர் வச்சு ஊரில் ஒரு 50 பேர் வச்சு எடுக்கலாம். ஆனால் நான் வந்து அந்த டைமில் என்ன டெண்டன்சி வரும்னா, நம்ம டயட்டில் வேற இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஜிம் பண்ணலையே, அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா சாப்பிட ஆரம்பிப்போம். அதில் இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்டுச்சு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த படத்தில். பட் நாட் அந்த தாட் ப்ராசஸ் எனக்கு இல்லை. அண்ட் நான் வந்து இவன் ஒரு திமிரில் இருப்பான் அவன். நான் அப்படி கிடையாது. நான் வந்து ரொம்ப ரொம்ப சட்டிலாக இருப்பேன் லைஃப்பில். ஸோ பார்க்கணும் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டேயோட ரெஸ்பான்ஸுங்கிறது ரொம்ப குரூஷியல் ஆயிடுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் டே ரொம்ப நல்லா இருந்தா படம் அப்படின்னு ஒரு டாக் வரும்போது தேட்டருக்கு வராது. இல்லை இது வெயிட் பண்ணி ஓடிடியில் பார்க்கலாங்கிறது. சார் மாதிரி ஒருத்தர் வந்து உள்ளே கூட்டு வர்றதுங்கிறது, அவர் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறது, அதுக்கப்புறம் கூட்டு வர்றதுங்கிறது ஒரு சேலஞ்ச், அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். விஷ்ணுனாலே அது நல்ல படமாக இருக்கும், விஷ்ணுனாலே நல்லா கதையாக இருக்கும். அதுக்காக நான் தப்பே பண்ண மாட்டேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து கண்டிப்பாக நானும் ஒரு மனுஷன் தான். நானும் தப்பான கதைகள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க வேற ஒரு காரணத்தினால வேற ஒருத்தவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க. அந்த காரணம் வந்து நான் பதிவு பண்ண விரும்பல. அதுக்கு அவார்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. சரி, அவார்டு எனக்கு கிடைக்கலங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் யாருக்கும் தெரியாமல் திருடுகிறாய். இந்த அழகான பாடல் மாதிரியே கடந்த 15 வருஷமாக ஒவ்வொரு தடவையும் தரமான வெற்றி படங்களை கொடுத்து நம்ம எல்லாருடைய மனசை திருடிட்டு இருக்கிற நம்ம விஷ்ணு விஷால் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப அழகா பாடுனீங்க. Thank you so much. This is one of my favorite songs of yours. உங்களோட கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு, அது வேற விஷயம். பட் I just thought of like 15 years of Vishnu Vishal னு சொல்லும்போது this was one of those films that was very close to my heart. ஜீவா கண்டிப்பா மறக்கவே முடியாது. And starting from Vanilla Kabdi Kulu to Lal Salaam, you've had quite a journey. So Lal Salaam குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ஜர்னியை பத்தி அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் போயிட்டு வரலாம்னு. அது 15 years முடிஞ்சிருக்கு, போனதே தெரியல. I think only in the 12th or 13th year வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை கிடைச்சது. இன்னும் ஒரு 10 படம் நான் இங்கே இருப்பேன் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு படமும் ஒரு ஸ்ட்ரகிள் தான். பட் நான் ஒன்லி இந்த 12th or 13th year வந்து ஒரு நம்பிக்கை வந்தது தட் இங்கே எனக்கு இடம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் வெரி ஸ்பெஷல் ஜேர்னி, லாட்ஸ் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இருந்தது. பட் end of the day you have to face it and அது எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே ஒரு பார்வை அந்த பக்கம் வச்சுருக்கணும். டிஃபிகல்ட்டிஸ் ஹவு டு கன்வெர்ட் இன்டு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது. அண்ட் ஐ ஃபீல் தட் மை பெஸ்ட் டைம் இஸ் நவ். இப்போ தான் என்னோட பெஸ்ட் டைம் வருது. அண்ட் இது எப்படி நான் யூஸ் பண்ணுறேனோ, இதில் எப்படி நான் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறேனோ, இதுதான் வந்து என்னோடய ஃப்யூச்சரை தீர்மானிக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி இமோஷ்னல் அண்ட் வெரி லேர்னிங் ஜேர்னின்னு சொல்லுவேன். கண்டிப்பா. ஸோ லேர்னிங் பற்றி பேசும்போது வெண்ணிலா கபடி குழு இட் ஹேப்பன்ட், தட் வாஸ் செரெண்டிபிட்டி அண்ட் உங்களுடைய எஃபர்ட்ஸ் வந்து இட் பேட் ஆஃப். அண்ட் ஒவ்வொரு படம் போஸ்ட் தட் நீங்கள் சூஸ் பண்ணும்போது அதில் வந்து அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பயங்கரமாக தெரிஞ்சுது. அண்ட் வி ஆஃபன் வண்டர்ட், நீங்கள் ஸ்டேஜில் இப்போ ரீசெண்டாக சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி படங்கள் அமையுது அண்ட் யூர் யூட்டிலைசிங் இட் டு த பெஸ்ட். அண்ட் ரஜினி சார் அதை வச்சு காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஓவர் த இயர்ஸ் வந்து அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் மாறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆர் ஹவு டிட் யூ கெட் இன் டு தட்? ஏன்னா டு பி வெரி ஆனஸ்ட், நிறைய ஹீரோஸ் இருக்காங்க நம்ம இண்டஸ்ட்ரியில். பட் உங்களை மாதிரி அந்த வேரியேஷன் இன் ஜான்ரஸ் அண்ட் அந்த கேரக்டர்ஸ் நீங்கள் எஸ்ஸே பண்ணுறது, ரீசெண்டாக அந்த எஃப்ஐஆரில் நீங்கள் போட்டிருந்த எஃபர்ட்ஸ், அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ லைக், இப்போ ஒரு பிச் டெக் வருது உங்ககிட்ட, எதை வச்சு நீங்கள் வந்து திஸ் இஸ் அ சாலிட் ஸ்கிரிப்ட் அண்ட் ஐ எம் பவுண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ்ன்னு எதை வச்சு டிசைட் பண்ணுறீங்க? ஸோ அதான் ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் டு மை ஃபெயிலியர்ஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் மூவி வந்து மிகப்பெரிய ஃபெயிலியர்ஸ் எனக்கு. அது வந்து எனக்கு தப்பான ஸ்கிரிப்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அதுலேயும் ஒரு சின்ன சின்ன புது விஷயங்கள் இருந்தது. பட் இட் மிஸ்ட் சம்வேர் இன் த டைனமிக்ஸ் ஆஃப் சினிமாவோட டைனமிக்ஸ்னால மிஸ் ஆன கதைகள். ஸோ ஒன்று எனக்கு அது ரியலைஸ் பண்ண வச்சது என்னன்னா, சினிமாவோட டைனமிக்ஸ் ரொம்ப முக்கியம். நீ நல்ல கதை சூஸ் பண்ணாலும்
தப்பான விஷயம் அது அந்த கதையை சுற்றி நடந்ததுன்னா அந்த கதை காலி. இது வந்து ஃபர்ஸ்ட் அது எனக்கு சொல்லி கொடுத்து. 3வது படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் நான் ரொம்ப பயந்துட்டேன். தட் நான் என்ன பண்ண போகிறேன் இதுக்கு மேலே, நான் இன்னொரு தப்பு பண்ணால் காணாமல் போயிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ தட் கேவ் மீ கன்விக்ஷன். நீ எப்படி அந்த ஃபஸ்ட்டு படம் யோசிச்சு சூஸ் பண்ணியோ அந்த மாதிரி உனக்கு முழு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் ஒரு ஒரு விஷயத்தில் வர்ற வரைக்கும் நீ வந்து டோன்ட் கெட் இன் டு இட்டுங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் தான் என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. குலநரி கூட்டம், நீர்பறவை, முண்டாசுப்பட்டி, ஜீவா, இன்டர்நெட்னாலே, வேலை வந்து 6 ஃபிலிம்ஸ் தொடர்ந்து வந்து ஐ காட் சம் ரியலி குட் ஃபிலிம்ஸ். வேலை வந்துட்டா வெள்ளக்காரன் குட் ஃபில்ம் அப்படிங்கிறது ஒரு ஒரு செம ஃபன் ஃபில்ம். பட் அதில் கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெருசாக இல்லை. அதை நான் ஏன் பண்ணேன்னா, ஆஃப்டர் த ஜேர்னி ஆஃப் ஆல் திஸ் குட் ஃபில்ம்ஸ் சம்படி டோல் மீ நீங்கள் நல்ல கதைகள் பண்ணால் மட்டும் தான் இருப்பீங்க, இல்லைனா காணாம போடுவீங்கன்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப கரெக்ட் இல்லை. அவங்க ஏன் அதை சொன்னாங்கன்னா, நான் எந்த படத்துலயும் பெருசா ஆடியோ பாடியோ இல்ல பெருசா ஒரு ஜாலியா ஒரு கமர்ஷியலான ஒரு என்டர்டெயின் நான் பண்ணதே கிடையாது. கரெக்ட் தான் அவங்க சொல்றது. ஸோ அந்த விதத்துலயும் ஆடியன்ஸ் ஷுட் அக்செப்ட் மீங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் வேலை வந்துட்ட வேலைக்காரன். அது வந்து பயங்கர பாசிட்டிவ் ரிசீவ் ஆச்சு. அண்ட் அது 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 ஒரு 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 விஷயம் என் கரியர்ல மாத்திச்சு. தட்ஸ் வை ஐ ஹேட் டு ப்ரொடியூஸ் இட். அங்கதான் நான் ப்ரொடியூசரா மாறேன். 100 days. ஆமா, அது யாருமே எனக்கு கொடுக்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ஐ ஹேட் டு கிவ் இட் டு மை செல்ஃப். பட் ஆஃப்டர் தட் இதுதான் ரூட். நிறைய பேர் சொன்னாங்க இதுதான் உங்க ரூட்டு, இது எடுங்கன்னாங்க. ஆனா எனக்கு உள் மனசுல கேட்கல, என் ரூட் இது கிடையாது. பட் லெட் மீ ட்ரையல் இல்லாம நம்ம எப்படி டிசைட் பண்ண முடியும்? சினிமாவோட பிரச்சனை நீங்க ட்ரை வந்து அது நல்ல படமா மாறும், இல்லைன்னா திட்டுற படமா மாறும். அதுதான் சினிமாவோட ட்ரையோட ப்ராப்ளம். ஆனா இது பண்ணாத வரைக்கும் நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க? ஸோ ஐ ட்ரை டு டூ 2 more films. அதுல ஒன்று வந்து சரியாவே போல. அது காரணங்கள் இருக்கு, அதை நான் பேச விரும்பல. விச் ஐ லேர்ன். அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணா இட் காட் காட் இன் அ வெரி பேட் ரிலீஸ் டேட். 7 படத்தோட சேர்த்து சிலுக்கார்பட்டி சிக்கம் வந்தது. பட் தட் ஆல்சோ கேவ் மீ கான்ஃபிடன்ஸ் பிகாஸ் 7 படத்தோட வந்தோம், அது ஓரளவுக்கு போச்சு. ஆனா இது என் ரூட்டு கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆமா. ஸோ ஐ வாஸ் டூயிங் சைட் பை சைட் ராட்சசன். அந்த ராட்சசன் படம் வந்து பெரிய சக்சஸ் ராட்சசன் படத்துக்கு கிடைச்சது. அதுதான் என் மைண்ட் செட்டை மாத்திச்சு. இல்லை இதுதான் என் ரூட் அப்படின்ட்டு. அது கிடையாது. பட் டு க்ரோ பிகர் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் தேவை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் எனக்கு 9 படம் டிராப் ஆச்சு. அதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அங்கே வந்து ஒரு புரிதல் என்ன வந்ததுன்னா, நான் பெருசாக பிஸ்னஸ் ரீதியாக ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கணும். அப்போ கான்டென்ட் வித் கமர்ஷியல் தான் என்னோட ரூட்டுங்கிறது நான் ரொம்ப கிளியர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்தது தான் எஃப்ஐஆர், கெட்டா குஸ்தி, இப்போ லால் சலாம். நடுவில் ஒரு பயங்கர கான்டென்ட் படம் பண்ணியிருக்கிறேன், மோகன்தாஸ், விச் ஐ டிட் ஃபார் ஓடிடி. அது இன்னும் ஓடிடிஸ் எப்போ வாங்குற நிப்பாட்டினாங்களோ அப்போ தான் அந்த படம் ரெடி ஆச்சு. ஸோ அதை தேட்டருக்கு கொண்டு வரணும்னா தென் வி ஹவ் டு டூ சம் எடிட் சேஞ்சஸ். ஸோ அப்போ அது போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஆர்யன் அண்ட் இப்போ நான் ஒரு 2-3 படம் பண்ண போறேன், பைப்லைன்ல இருக்கு. அண்ட் ராட்சசன் டைரக்டரோட மறுபடியும் படம் பண்றேன். ஸோ இப்போதான் என் ஸ்ட்ரென்த் எனக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு கதையும் பண்ணும்போது எனக்கு ஒரு சேலஞ்சாக தான் நான் எடுத்துப்பேன். நான் அந்த பிச் டெக் வரும்போது படிச்சுட்டு அதில் ஒரு யூனிக்கான விஷயம் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுவேன். இது வரைக்கும் யாருக்குமே அது ஒரு புது விஷயம் யாருமே பார்க்கல. இப்போ டைம் டிராவல்ல டைம் மிஷின், இன்டர்நெட்னாலே முண்டாஸ்பட்டியில் அப்படிப்பட்ட ஒரு ஊர், கேமரா பார்த்து பயப்படுற ஒரு ஊர், கேமரா கடைசி ஃபோட்டோ வந்து டெத்துக்கு அப்புறம் தான் எடுக்கிறாங்கிற ஒரு புது கான்செப்ட். அது புதுசாக இருந்தது. ஜீவாவில் ஒரு ப்ரொஃபஷ்னலான கிரிக்கெட். நீங்கள் இது வரைக்கும் ப்ரொஃபஷ்னலான தமிழ் படம் கிரிக்கெட் மேலே என்ன வந்திருக்கு? ஜாலியாக வந்திருக்கு சென்னை 28, பட் அது வரல. ஸோ அந்த லைஃப் நான் வாழ்ந்திருக்கேன். ஸோ ஐ நோ தட் லைஃப். ஸோ அது வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. கட்டா குஸ்தியிலே ஆப்வியஸ்லி அந்த ஹோல் தீமே வந்து ரொம்ப புதுசு. அந்த இன்டர்வல் பிளாக் வந்து இட் வாஸ் வெரி நியூ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் நவ் இட்ஸ் வித் லிட்டில் கமர்ஷியல். ஸோ இப்போ அந்த ஜானருக்கு தான் நான் போகிறேன். கதைகள் மாற போகிறது இல்லை, என்னோட கான்செப்ட்ஸ் மாற போகிறது இல்லை, ஆனால் சொல்கிற விதம் மாறப்போகுது. ஸோ தட்ஸ் ஹவ் ஐம் லுக்கிங் அட் மை ஜர்னி. Awesome, very clear with your thoughts. So filmography பத்தி பேசும்போது கண்டிப்பா நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி கட்டா குஷ்தியை மறக்கவே முடியாது. எஸ்பெஷலி as a woman அந்த படம் பார்க்கும்போது I really love the way you gave that space to Aishwarya Lakshmi. And எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் I think ஷாருக் கான் மட்டும்தான் பாலிவுட்ல அந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாரு, எஸ்பெஷலி புட்டிங் his female leads names first before his. And இப்போ தமிழ் சினிமால நீங்க அந்த ஸ்பேஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, and which I really appreciate. So அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து பண்ணலாம்னு what was that thought that like
struck you and like, yes, we are going for this film? ஏன்னா அந்த மாதிரி தட்ஸ் ட்ரிவியல். அந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு முடி வச்ச ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்ற நிறைய ஆண்கள் இருக்காங்க. பட் அது ஒரு மையக்கருவா வச்சு அதுக்குள்ள ஒரு உமன் எம்பவர்மெண்ட்கான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கமர்ஷியலாக அதை ப்ரெசென்ட் பண்ணது வாஸ் வெரி வெல் டன். அந்த டைரக்டர் ஒரு ஒன் லைன் சொன்னார். தங்கல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அவர் வந்து உடனே என்கிட்ட கேரவனில் பேசிட்டு இருந்தோம். சார் நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு செம்ம காமெடியாக ஒரு குஸ்தி வச்சு ஒரு லைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது கதை சொன்னேன். The one line 5 minutes. That day I decided I am doing this. இன்னும் சில்கர் பட்டி சிங்க ஸ்டார்ட் கூட ஆகல. So that day I decided I will do it. So then Silkvar Patti Singham happened and it got caught in that's bad release. But still I was confident of the director. I didn't leave it. Then COVID hit. So அதனால பாவம் டிலே ஆச்சு. மற்றபடி I was very clear that I will do that movie. And பண்ணும்போது நான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணது பெருசாக பண்ணோம். இதே ஆக்ஷன் பிளாக் நான் வந்து 4 பேர் வச்சு ஊரில் ஒரு 50 பேர் வச்சு எடுக்கலாம். ஆனால் நான் வந்து ஒரு 20 ஃபைட்டர்ஸ் வச்சு ஒரு மாசான ஒரு ஃபீமேலுக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படி தான் நான் மைண்டில் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு நான் க்ரோ ஆகணும். ஸோ ஐ ரிக்வெஸ்டட் நான் நடுவில் ஒரு படம் 2 படம் பண்ணிடுறேன். ஸோ எஃப்ஐஆர் பண்ணிவிட்டு வென் இட் பிகேம் அ சூப்பர் ஹிட் தென் ஐ டில் இதுதான் ரைட்டான டைம். ஸோ யூ வாண்ட் டு டேக் இட் பிக். ஸோ அது அப்படி தான் நடந்தது. அண்ட் இட்ஸ் அ ஸ்பெஷல் ஃபிலிம் டு மீ ஆல்சோ. அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் ஆஸ்க் மீ ஏன் இது பண்ணுறீங்களா கேட்பாங்க முன்னாடி. பட் அது ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லாருமே இப்போ அதே ஆளுங்க சூப்பர் முடிவு. நான் கூட you underplayed it so well that ஐஸ்வர்யா லட்சுமியோட கேரக்டருக்கான அந்த ஒரு ஸ்கோப் நிறையவே இருக்குது. இப்போ rarely you find that in yes so எனக்கு என்னன்னா see அதான் you will come thinking that this is what is going to happen. அது நடக்காத போது தான் சர்ப்ரைஸ். ரைட். அந்த சர்ப்ரைஸ் தான் நான் ஆடியன்ஸ்க்கு திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் என்ன இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. ஸோ ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அதில் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் சம்திங் டு டேக் அவே ஃப்ரம் த ஃபிலிம். ஸோ அந்த உமன் எம்பவர்மெண்ட் பற்றி கடைசியில் பேசுறதுங்கிறது இதை டேக் அவே ஃப்ரம் த ஃபிலிம். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு லால் சலாம். லால் சலாம் படம் நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கீங்க. இன்ஃபேக்ட் ஆடியோ லான்ச் மேடையிலே சொல்லியிருந்தீங்க தட் திஸ் ஃபில்ம் இஸ் வெரி ஸ்பெஷலிட்டி ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ரஜினி சாரோட அந்த மேட்ச் பார்த்த மொமெண்ட்லேருந்து அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இட்ஸ் அன் இன்க்ரெடிபிள் மூவ்மெண்ட். பட் இந்த படம் பண்ணும்போது did you had to unlearn something that you already had because you are like a cricket, I mean in cricket குள்ள நிறைய வருஷம் டிராவல் பண்ணிருக்கீங்க and you play cricketer in the film. So இந்த கேரக்டருக்கு சில விஷயங்கள் வந்து நீங்க அன்டூ பண்ணிட்டு வேற மாதிரி ட்ரை பண்ண வேண்டியது. ஆமா, இப்போ ஜீவால நீங்க பார்த்த கிரிக்கெட்டர் தான் விஷ்ணு விஷால் கிரிக்கெட்டர். நான் வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ண மாட்டேன். பட் இந்த கிரிக்கெட்டர் அப்படி இல்லை. திருவுங்கிறவன் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர், ரொம்ப வெறித்தனமா ஆடுற ஒரு கிரிக்கெட்டர். ஸோ ஐ ஹேட் டு அது வந்து கம்ப்ளீட்டாக நான் மாற்றணும் அப்படிங்கிறது நான் கஷ்டப்பட்டேன். ஒன்று. ரெண்டாவது, நான் நல்லா உடம்பு வச்சிருந்தேன். பட் டேரக்டர் வந்து கொஞ்சம் வெயிட் போடணும்னு சொன்னாங்க. ஏன்னா ஆமாம், வெயிட் போடணும்னு சொன்னாங்க, நாட் மசில்ஸ், வெயிட். ஏன்னா இது பீரியட்ல நடக்கிற கதை. ஸோ அந்த டைம்ல இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ் ஆர் நாட் டூ ஃபிட்னஸ் ஃப்ரீக் அண்ட் ஆல் தட். அண்ட் வில்லேஜ்ல இருக்கிற நான் ஸோ ஆப்வியஸ் ஃபிட்னஸ் ஃப்ரீக் கிடையாது. அவன் குடிச்சு ஹெல்தி கூட இல்லை. நான் நல்லா குடிக்கிறவன் படத்துல. ஸோ நல்லா குடிச்சு ஊர் சுத்தி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு. அதுக்காக வந்து அந்த பாடி வந்து கொஞ்சம் நாட் பி டூ ஃபிட். ஸோ அந்த ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப வலிச்சுது. ஏன்னா கொஞ்சம் வெயிட் புட் ஆன் பண்ணி கொஞ்சம் அந்த ஐ ஹேட் டு, பிகாஸ் நான் ரெகுலராக ஜிம் பண்ணேன்னா அது காமிக்கும் ஸ்க்ரீனில். ஸோ அதனால நான் அது பண்ணாமல் விட்டேன் இந்த படத்தில். ஸோ அது கொஞ்சம் ஐ ஹேட் டு அன்லர்ன். அண்ட் அந்த டைமில் என்ன டெண்டன்சி வரும்னா, நம்ம டயட்டில் வேற இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஜிம் பண்ணலையே, அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா சாப்பிட ஆரம்பிப்போம். அதில் இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்டுச்சு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த படத்தில். பட் யா, அகெயின் விக்ராந்த் இஸ் அ ஃப்ரெண்ட். ஸோ அவர் கூட நடிக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மறந்து அந்த எனிமிட்டி கொண்டு வரணும். So adu I had to unlearn. Was it difficult at any point, like you had to do a couple of retakes because you were not getting into that thing because you guys are friends? இல்ல, எனக்கு அந்த மாதிரி எதுமே நடக்கல. Luckily I was able to pull it off. ஒரு 2 டேக் 3 டேக் மேல போல. பட் டேக்குங்கிறது மேட்டர் கிடையாதுங்க சினிமால. அது யாராவது சொன்னாங்கன்னா அது எதுவும் திருப்தியா வேலை பார்க்கணும். அது 10 டேக் ஆனாலும் சரி, we should get what we want ங்கிறது தான் மேட்டர். அந்த விதத்துல I think Aishwarya was very clear what she wanted and that is why I was giving it quickly. ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரைசேஷனாக தெரியும். ஒரு கோவக்காரன், பயங்கரமான கோவக்காரன் திரு. ஸோ தட் ஆல்சோ ஹேட் டு கம் அவுட். ஸோ ஆல் திஸ் இஸ் நியூ எலிமெண்ட்ஸ் ஃபார் மீ. ஓகே, ஸோ திரு அண்ட் விஷ்ணு இந்த 2 கேரக்டர்ஸ்க்கு இடையில இருக்கிற சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்சஸ் என்ன? நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. சிமிலாரிட்டிஸ் இல்ல, சிமிலாரிட்டிஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. இஸ் இமோஷனல்
அண்ட் வெறி இருக்கு அவங்ககிட்ட. இது ரெண்டு வந்து சிமிலாரிட்டிஸ். அண்ட் டிஃப்ரென்சஸ் வந்து ஏகப்பட்ட டிஃப்ரென்சஸ். அந்த தாட் ப்ராசஸ் எனக்கு இல்லை. அண்ட் நான் வந்து இவன் ஒரு திமிரில் இருப்பான் அவன். நான் அப்படி கிடையாது. நான் வந்து ரொம்ப ரொம்ப சட்டிலாக இருப்பேன் லைஃப்பில். ஸோ லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் லைக் தட். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 45 to 50 days ஷூட் பண்ணியிருப்பீங்களா படம்? ஸோ இல்லை, நான் கிட்டத்தட்ட ஒரு 100 days ஷூட் பண்ணியிருக்கேன். அப்பா, 100 days. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ குட் நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் யூ டு கெட் இன் டு த கேரக்டர். ஸோ நிறைய பேருக்கு இந்த மெத்தட் ஆக்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது they live into that character like for a longer period. படம் முடிஞ்சிருக்கும் எப்பயோ, பட் when they come back home post shoot இல்ல பேக் அப், அந்த கேரக்டருக்குள்ளே இருப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கம் அவுட் ஆஃப் யுவர் கேரக்டர், ஸ்னாப் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படம் இல்லை, அந்த மாதிரி கேரக்டர் திருவு கிடையாது. ஸோ he is very normal only, but just that he has his own characteristics. அதுக்காக வந்து அந்த கேரக்டருக்குள்ள உள்வாங்கி நான் அதை அஃபெக்ட் ஆகி என் லைஃப்ல அது மாறிச்சு அந்த மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி எனக்கு நடக்கல. எனக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்தது இதான் ஒரு 2 படத்துல தான். மேக்ஸிமம் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் அந்த கேரக்டர் கிட்ட இருந்து பீயிங் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் தென் பீயிங் சம்திங் எல்ஸ் இன் லைஃப்ங்கிறது எனக்கு நடந்தது இல்ல. ஓகே, பட் ஆர் யூ ஓகே ஆர் ரெடி டு அக்செப்ட் தட் கைண்ட் ஆஃப் a role? இல்ல, அது எனக்கு ராட்சஸ்ல நடந்தது. எனக்கு ராட்சஸ்ல வரும்போது அந்த அந்த போலீஸ் ஆஃபீஸரா நான் எப்பவுமே அந்த ஆன் த டோஸ் இருக்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஆஃப் த ஸ்க்ரீன் பயங்கரமாக கோவப்படுவேன். ஏன்னா நான் நாள் பூரா சைக்கோகள் சுற்றி செவத்துல பார்த்தீங்கன்னா அந்த வீடு ஒன்று இருக்கும். அதில் எல்லா செவத்துலேயும் வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் இருக்கும், உலகத்தில் இருக்க அத்தனை சைக்கோஸும். ஸோ நான் அது பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வலிக்கும். ஆல் ஐ வாண்டட் டு டூ ஆஃப்டர் கோயிங் பேக் வாஸ் சிரிக்கிற மூஞ்சிகளை பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். ஏன்னா நல்லா ஜாலியாக இருக்கிற ஃபேஸஸை பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். ஏன்னா அது அவ்வளோ ஹெவியான அந்த அட்மாஸ்பியர் அது. ஸோ அண்ட் அதனால எனக்கு நிறைய கோவம் இருந்தது உள்ளுக்குள்ள. ஏன் மனுஷங்க இப்படி இருக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி கொலைலாம் பண்ணுறாங்கன்னு ஒரு கோவம். அந்த கோவம் வந்து எனக்கு அப்பப்போ வரும், பயங்கரமாக வரும். ஸோ அந்த டைமில் அதெல்லாம் இருக்குது. பட் அது ரேரான ஃபிலிம்ஸ் தான். ஸோ அது கண்டிப்பாக அந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது அது நடக்கிறதுக்கு எல்லா உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் we have to come out of it eventually. Okay, so please to correct me if I'm wrong, but உங்க filmography பார்த்த வரைக்கும் நீங்க இது வரைக்கும் ரீமேக்ஸ் பண்ணது இல்ல. It's all been fresh scripts. Any specific reason for not doing that? ஆமா, எனக்கு அந்த அதான் புது விஷயம் வந்து கேட்டுட்டு அது ஸ்கிரீன்ல கொண்டு வரதுங்கிறது எனக்கு அதுதான் எனக்கு தெரிஞ்சு என்னோட மோட்டிவேஷன். That's a quest for cinema. ஆமா, எனக்கு அதுதான் வந்து என்ன அப்படியே இது ஸ்கிரீன் பார்க்குறது எப்படி இருக்கும்னு அது ஆல்ரெடி பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்து தான் நம்ம இப்போ ஒன்றும் பண்ண போகிறோம். அது வந்து அதில் எனக்கு எக்ஸைட்மெண்ட் கிடையாது. ஸோ ஐ திங்க் ஃபார் மீ திஸ் இஸ் மோர் எக்ஸைட்டிங். தட்ஸ் வை எனக்கு இது வரைக்கும் ரீமேக் பண்ணணும் அப்படிங்கிறது தோணுனதே கிடையாது. ஒரே ஒரு படம் தோணுச்சு. சாரி, ஆக்சுவலாக 2 படம் தோணுச்சு. ஒன்று வந்து ஜெர்சி, அதுக்கப்புறம் ஹிந்திலேருந்து அந்தாதுன். இது 2 தான் எனக்கு இது வரைக்கும் பண்ணணும்னு தோணுச்சு. Great choices. மற்றபடி எனக்கு தோணல பெருசா. ஓகே, பட் உங்களுடைய படம் வந்து ரீமேக் செய்யப்பட்டிருக்கு, அது பாத்தீங்களா நீங்க? ஆமா, பார்த்தேன். But did you ever feel like it shouldn't have been remade, it should have been left the way it was அப்படின்னு? Because நாங்க பர்சனலா படம் பார்க்கும்போது இன்னும் பெட்டரா பண்ணிட்டா சூப்பர் தாங்க. அது கம்மியா பண்ணும்போது தான் கொஞ்சம் ஐயோ நல்ல கதையை ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. பட் தட்ஸ் ஓகே. ஐ மீன் எல்லாரும் we all want to convey stories and doesn't mean that ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா அது வந்து வேற லாங்குவேஜ்ல கன்வே பண்ணக்கூடாதுங்கிறது எந்த இதுவும் இல்லை. அந்த பப்ளிக் அதை பார்த்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஒரு படம் எடுத்தாங்க ரீமேக் பண்ணி. அது அவங்க கரெக்டாக எடுக்காதனால அது பெருசாக போகல. பட் அன்னைக்கு அது ரிலீஸ் ஆகும்போது நம்ம படம் ட்ரெண்டிங்கில் இருந்தது ட்விட்டரில். பீப்புள்ஸ் ஆர் கம்பேரிங். அதனால இட்ஸ் வெரி ஸ்கேரி டு டூ ரீமேக்ஸ். அந்த கம்பேரிசன் எடுத்த உடனே வந்துடும். ஸோ தட்ஸ் ஒன் ரீசன் விச் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ ரீமேக்ஸ் ஆல்சோ, பிகாஸ் அது அன்னெசரி கம்பேரிசன். அது That's a very wise decision, sir, and I'll always encourage you to not do that. உங்களுடைய ஃப்ரெஷ் ஸ்கிரிப்ட்ஸ்க்காக தான் நாங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். சினிமா அண்ட் ஆடியன்ஸ் தீஸ் டேஸ் நம்மளால கேஜ் பண்ணவே முடியல. உதாரணத்துக்கு வந்து இப்போ ஃப்ரைடே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீ பிஸ்னஸ் அதெல்லாம் பார்த்து நம்மளுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஓகே, ஐ திங்க் திஸ் ஃபில்ம் வில் டூ டீசென்ட் அட் த பாக்ஸ் ஆஃபீஸ், இல்லை இந்த படத்தோட ரிவ்யூஸ் வந்து ரொம்ப நல்லா வரும், நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம மைண்ட் செட்டில் இருப்போம். ரிலீஸ் ஆன கையோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ரிவ்யூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்த்த ஒரு அவுட்கம் வந்திருக்காது. or the success would have been in a different way. அதுக்கப்புறம் வந்து ஓடிடியில் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது அதோட ரெஸ்பான்ஸ் வந்து வேற மாதிரி ஆயிருக்கும். ஸோ த ரெஸ்பான்ஸ் மூவ்ஸ் லைக் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அண்ட் ஃப்ரம் மீடியம் டு மீடியம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கு. ஏன்னா
இன்னைக்கு என்ன நடக்க போகுது எந்த படத்துக்குன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஆமா. அண்ட் சினிமா இஸ் சேஞ்ச்டு ஆஃப்டர் கோவிட். ரொம்ப ஜாஸ்தி சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாரும் சொன்னாங்க கான்டென்ட் தான் இனிமே அப்படிங்கிறது. பட் கான்டென்ட்டை தாண்டி இன்னும் படங்கள் வென் பிகர் ஸ்டார்ஸ் ஆர் இன்வால்வ், இட்ஸ் ஸ்டில் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் ஜாஸ்தியாக பார்க்குறாங்க இன்றைக்கும். ஸோ அப்போது ஆடியன்ஸ் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் ஜாஸ்தியாக பார்க்குறாங்கன்னா அப்போ கான்டென்ட் தான் இனிமேல் விற்குங்கிறது சொல்கிற கொஸ்டின் எங்கே போச்சுங்கிறது, அதோட ஆன்சர் எங்கே போச்சுங்கிறது எனக்கு ஒரு டவுட் வரும். பட் அதே மாதிரி பீப்புள் ஆர் இப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டிசைட் பண்ணிடுறாங்க, இதை நான் வந்து தேட்டரில் போய் பார்க்கணுமா இல்லை ஓடிடியில் போய் பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டேயோட ரெஸ்பான்ஸுங்கிறது ரொம்ப குரூஷியல் ஆயிடுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் டே ரொம்ப நல்லா இருந்தா படம் அப்படின்னு ஒரு டாக் வரும்போது தேட்டருக்கு வராங்க, இல்லை இது வெயிட் பண்ணி ஓடிடியில் பார்க்கலாங்கிறாங்க. ஓடிடியில் பார்த்து ஐயோ இந்த படம் நல்லா இருந்தது அப்படிங்கிறாங்க. ஆனால் தேட்டரோட புல் அவங்களுக்கு அது வரல. ஸோ திஸ் இஸ் அதான் இந்த ஒரு ஈகோ சிஸ்டம் இப்போ தான் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. டிஸ்டர்ப்னு சொல்ல மாட்டேன், நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது. என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பயங்கர அட்வான்டேஜ். ஆனால் கான்டென்ட் என்னதான் இருந்தாலும் கான்டென்ட் கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி மிக்ஸோட பண்ணும்போது கான்டென்ட் இஸ் கிங். ஸோ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இது சரியான டைம். ஆனால் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்னைக்கு வந்து என்ன நடக்க போகுது, ஃபைனல் பேலன்ஸ் எங்கே போய் வரப்போகுதுன்னு நமக்கு இன்னும் தெரில. ஸோ அந்த பேலன்ஸ் வர வரைக்கும் ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த பேலன்ஸ் வரும்போது நம்ம ஒரு டைம் எடுத்து ஓகே இதுதான் நடக்கும் இனிமேல் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கும் போது வேற ஒரு சேஞ்ச் வரும். ஸோ சேஞ்ச் வந்து இல்லாமல் இருக்க போகிறது இல்லை. சேஞ்ச் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி தேர். நம்ம எப்படி அடாப்ட் பண்ணுறோங்கிறது தான் மேட்டர். அண்ட் வி ஷுட் பி ரெடி டு அடாப்ட் டு தி சேஞ்ச். அண்ட் நவ் வி ஆர் ரெடி அக்செப்டிங் த ஃபேக்ட் தட் சில படங்கள் தேட்டரில் பார்ப்பாங்க, சில படங்கள் ஓடிடியில் பார்ப்பாங்க, சில படங்கள் பார்க்க போகிறதில்ல அப்படின்னு முடிவு எடுத்துடுறாங்க. நீங்கள் ஓடிடியில் வந்தாலும் டாக் ரொம்ப மோசமாக வந்துருச்சுன்னா ஓடிடிலையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் வந்துருச்சு ஆடியன்ஸ் கிட்ட. அண்ட் டு பிரிங் தம் டு த தியேட்டர் இஸ் அ சேலஞ்ச். அண்ட் தட் இஸ் வேர் ஐ எம் வெரி ஹாப்பி தட் நான் அந்த போஸ்ட் கோவிட்ல வந்த செகண்ட் ஃபில்ம் இந்த செகண்ட் வேவ்க்கு அப்புறம் எஃப்ஐஆர் அதுவும் வந்தாங்க மக்கள். தென் கட்டா குஸ்தி அதே வருஷம் லாஸ்ட் இயர் அந்த லாஸ்ட் டிசம்பர்ல ரிலீஸ் ஆன படம் வேற கான்டென்ட் டிராஸ்டிக்கா அது அங்கேயும் வந்தாங்க. ஓடிடிலையும் 2 படம் பார்த்தாங்க, 2 படமும் ஓடிடிலையும் வந்து நல்ல ஹிட் ஆச்சு. ஸோ அதனால ஐம் வெரி கான்ஃபிடென்ட். அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது, நிம்மதியாக தூங்குவேன். தியேட்டருக்கு கண்டிப்பாக வருவாங்க. அதுக்கு காரணம் வந்து ரஜினி சார் இருக்கிறாரு. நமக்கு அந்த பிரச்சனை அந்த பயம் இல்லை. தியேட்டர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. கண்டிப்பா. ஸோ லால் சலாம் படத்துல வந்து நிறைய உங்களுக்கு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தாண்டி தேர் லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் ரெஃபரன்சஸ் நம்ம ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருந்தது. ஸோ கான்டென்ட் இஸ் கிங் நீங்க இப்போ தான் சொன்னீங்க. இந்த படத்துலேருந்து வாட் இஸ் தட் ஒன் திங் தட் த பீப்புள் வுட் லேர்ன் அண்ட் பாண்டர் அப்பான்? ஒரு எங்கேஜிங்கான ஃபேக்டர்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ அது இது பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் ஆகிற விஷயமா என்னவா இருக்கும்னா ரஜினி சார் இவ்வளோ நேரம் வராங்கிறது அது கன்ஃபார்மாக ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் கிரிக்கெட் வச்சு ஒரு கிரிக்கெட்டுக்குள்ள இல்லை கிரிக்கெட்டை வச்சு ஒரு அரசியல் பிளே பண்ணுவாங்க. அந்த அரசியலால நடக்கிற விஷயங்கள் வந்து எப்படி பாதிக்கும் மக்கள்ங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம் அதில். அதோட முடிவு வந்து என்னவா இருக்குங்கிறது கடைசியில் சார் வந்து ரொம்ப சூப்பராக அவரோட ஸ்டைலில் 2-3 விஷயம் பேசுவார். அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரும். படம் ஃபுல்லாக வந்து அது அங்கங்கே இருக்கு. ஸோ அது வந்து கண்டிப்பாக மக்கள் ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணும். அதுதான் வந்து இந்த படத்துல இருந்து ரிசீவ் பண்ணுற விஷயம். பேசிக்கலி ஒரு லைனில் சொல்லணும்னா ஹியூமனிட்டி இஸ் த பிகெஸ்ட் ரிலீஜியன், அதுதான் இந்த படம் சொல்ல வருது. மற்றபடி அது வந்து ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஃபார்மேட்டில் கிரிக்கெட்டை வச்சு ஒரு நல்ல இமோஷன்ஸை வச்சு நாங்கள் சொல்கிறோம். ஸோ தட் வில் பி த டேக்கர். ஓகே. ஸோ நீங்கள் வந்து நிறைய புதுமுகம் இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் டைரக்டர்ஸோடையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹவு டஸ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஃபார் அபார்ட் ஃப்ரம் த ரெஸ்ட்? ஃபஸ்ட்டு வந்து இந்த கதை எடுத்து பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு தைரியம் வேணும். ஏன்னா இட் இஸ் நாட் ஸ்மால் பாலிடிக்ஸ் தட் வி ஆர் டாக்கிங் அபவுட், இட்ஸ் பிக். அது காலங்காலமாக இருக்கிற நம்ம ஊரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் தான் இந்த படத்தில் பேசப்படுது. அதுக்கு வந்து ஒரு தைரியம். ஸோ தட் இஸ் வேர் ஐ திங்க் ஷி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். செகண்ட், டு ஹவ் கன்வின்ஸ்ட் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு சார் மாதிரி ஒருத்தர் வந்து உள்ளே கூட்டு வர்றதுங்கிறது, அவரை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறது, அதுக்கப்புறம் கூட்டு வர்றதுங்கிறது ஒரு சேலஞ்ச், அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அது அவர் பார்த்து அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்ல, அவர் இன்னைக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் சார். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ அது பப்ளிக்
கிட்ட வரும்போது பப்ளிக்கும் இந்த படத்தை அப்படிதான் பார்க்க ஆரம்பிப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இது எல்லாமே வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ திஸ் இஸ் வேர் ஐ ஃபீல் தட் ஷீ இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். தட் இதில் ஏதோ ஒன்று பெருசாக சாதிக்கணும் ஜெயிக்கணுங்கிறது அவங்க எடுத்த ரூட் வந்து ரொம்ப டஃப்பான ரூட். ஆனால் அது வந்து அந்த 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 ரூட்டுக்காகவே நான் பாராட்டணும். எனக்கு அந்த அந்த சேலஞ்ச் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆஸ். நிறைய பேர் சேஃப்டி ஜோனில் போவாங்க, அவங்க அந்த சேஃப்டியை தாண்டி ஆனால் இந்த படத்தை கமர்ஷியலாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த அந்த விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ 15 years down and many more to come. ஃபியூச்சரில் வந்து விஷ்ணு விஷால் மக்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னா எதனால இல்லை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும்? இல்லை, நல்ல கான்டென்ட் தான், அவ்வளோதான். எனக்கு வந்து இப்போ நான் எங்கேயாவது போனேன்னா ஒருத்தர் ஒரு படம் சொல்லுவாங்க என் ஃபேவரட். அதே கூட்டத்தில் 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர் 10 விஷயம் சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தர் ஒரு படம் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் இன்னொரு படம் சொல்லுவாங்க, காமனாக எல்லா ராட்சசன் சொல்லுவாங்க. ஆனால் அந்த அந்த 10ல் வந்து எல்லாருக்கும் ராட்சசனுக்கு அப்புறம் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு படம் ஒவ்வொரு ஃபேவரட். ஒருத்தர் வேலை வந்துட்டு விளையாடுறான்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் இன்டர்நெட் நாலேஜ் சொல்லுவாங்க. ஸோ சம்வேர் ஆல் த ஃபிலிம்ஸ் ஹேவ் கிளிக்ட் வித் பீப்புள். இன்னொருத்தர் இன்டர்நெட் நாலேஜ் சொல்லும் போது அந்த ப்ரீவியஸ் ஆமாம் இன்டர்நெட் நாலேஜ் சூப்பர் படம். So it is that I want all my films to be liked by everybody. So they should know me for content. விஷ்ணுனாலே அது நல்ல படமா இருக்கும், விஷ்ணுனாலே நல்ல கதையா இருக்கும். அதுக்காக நான் தப்பே பண்ண மாட்டேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து கண்டிப்பா நானும் ஒரு மனுஷன் தான், நானும் தப்பான கதைகள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. But I will always try to do different films and I try to do the right films. I want to be known as a good content provider and ஒரு good actor. இது ரெண்டும் என்னோட முயற்சி. நான் வந்து உங்களை அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஒரு ஆக்டர், ஒரு ப்ரொடியூசர் இதெல்லாம் தாண்டி உங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து எந்த பயமும் இல்லாமல் வாய்ஸ் அவுட் பண்ணுறது தான். அது வந்து ரொம்ப ரேரான ஒரு குவாலிட்டி. இன்றைக்கி வந்து அது சோஷியல் மீடியா வச்சு அதை பண்ணவே முடியாது. பட் யூ யூஸ் தட் பிளாட்ஃபார்ம் இந்த ரைட் வே அண்ட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து அடிக்கடி கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் எனக்கு வந்து ஐ வாண்டட் டு நோ ஃப்ரம் யூ பர்சனலி தட் ஐ மெட் யூ டுடே. இந்த அவார்ட் ஷோஸ்லாம் நடக்குது. ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் ஃபீல் பண்ணி ட்வீட் போட்டது தான் நானும் ஃபீல் பண்ணேன். ஐ got to know that எதுக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து அவார்ட் கொடுக்கல அப்படின்னு. ஸோ அவார்ட்ஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? அண்ட் do they actually do we really need to work hard to win them or get them in the future? இல்லை, அவார்ட்ஸ் வந்து நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் இயரில் வந்து வெளிநாட்டு ரிலீஸ் ஆகும்போது எனக்கு அவார்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பெஸ்ட் டெபுன்னு சொல்லி சொன்னாங்க. நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படமே பெஸ்ட் டெபு நான் நினச்சி விட பார்க்கல. ஸோ சார் 2 நாள் வந்து இன்விடேஷன் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அந்த 2 நாள் வரவே இல்லை. ஐயோ. அப்புறமா திடீர்னு என்னன்னு விசாரிச்சா அவங்க ஒரு சேனலுக்கு வந்து அவங்க வேற ஒரு காரணத்தினால வேற ஒருத்தவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க. அந்த காரணம் வந்து நான் பதிவு பண்ண விரும்பல. அதுக்கு அவார்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. சரி, அவார்டு எனக்கு கிடைக்கலங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் 2 நாள் வந்து பார்க்குறவங்க எதுவுமே சொல்லலையேங்கிறது எனக்கு ரொம்ப இட் வாஸ் வெரி ஹர்ட்டிங். அதுக்கப்புறம் ஐ டிசைடட் தட் வாழ்க்கையில் ஐ ஷுட் நெவர் கோ டு அவார்ட்ஸ். அதுக்கப்புறம் அன்னிலேருந்து என்னைக்கு வரைக்கும் நான் எந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போனது கிடையாது. ஆனால் என்னைக்காவது கிடைச்சால் நம்மளை ஸ்ட்ராங்காக சார் இது உங்களுக்கு தான் அவார்ட், நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நான் உழைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஐ தாட் ராட்சசன் டிசர்வ்ட் அன் அவார்ட். அது எனக்கு மட்டும் இல்லை, படத்துக்கு. நான் வந்து எனக்காக பேசல, படத்துக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் பெஸ்ட் டெபு வந்து ராம் வாங்கியிருக்கிறார் முண்டாஸ்பட்டிக்கு, ரவி வாங்கியிருக்காரு இன்டர்நெட்னாலே, அதெல்லாம் நடந்திருக்கு. ஐம் ஹாப்பி. பட் இந்த படத்துக்கு இன்னமும் வேற ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கணுங்கிறது எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ வாஸ் அ லிட்டில் அப்செட். பட் ஓகே, ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் அவார்ட்ஸ் ஆர் ஃபார் அவார்ட்ஸ், நாட் டு ஐ ஹாவ் எனி அவார்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படியும் கிடையாது. அவார்டு தாங்க எல்லாமேங்கிறது கிடையாது. இட்ஸ் அ ரெகக்னிஷன். It's a part of the industry. அது ஒரு ரெகக்னிஷன் தான். அது வந்தால் சந்தோஷம், வரலனாலும் சந்தோஷம். பட் ரொம்ப முக்கியங்கிறது அன்பு, பப்ளிக்கோட அன்பு தான் அவார்டு. அது எப்படி கன்வெர்ட் ஆகும்னா காசு ரீதியாக தான் கன்வெர்ட் ஆகும். த மோர் பீப்புள் வாட்ச் யூ, த மோர் மணி கம். தட்ஸ் த கிரைட்டீரியா. அதுதான் வந்து நம்ம அது வச்சு மையமாக வச்சு தான் நம்ம வந்து கணக்கு போடுறோம் பிஸ்னஸ்ங்கிறது என்னங்கிறது. ஸோ ஃபார் மீ தட் இஸ் த அவார்ட். த அவார்ட் இஸ் பப்ளிக்ஸ் ஒப்பீனியன் அபவுட் யூ, how they love you, how they like you, how they have liked your film. இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அவார்ட். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி ரெகக்னைசஸ் யூ, அது வந்து அவார்ட்ஸ். அண்ட் இண்டஸ்ட்ரி அவார்டு கிடைக்கிறதுனால இண்டஸ்ட்ரி உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறது இல்லை. உங்களோட படங்களுக்கு கரெக்டான பிஸ்னஸ் நடத்தா மட்டும்தான் உங்களுக்கு திருப்பி வாய்ப்பு வரும்போது. நிச்சயமா. ஸோ எண்ட் ஆஃப் த டே அவங்க கிரைட்டீரியாவும் அதுதான். ஸோ ஃபார் மீ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் அவார்ட்ஸ்.
ஓகே, ஸோ இட் வாஸ் லவ்லி ஹேவிங் யூ டுடே சார். உங்களுடைய பெர்செப்ஷன், தாட்ஸ், எக்ஸ்பீரியன்சஸ் இது எல்லாமே நான் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் லால் சலாம் தொடர்ந்து மோகன்தாஸ், ஆரியன் அண்ட் உங்க எல்லா அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆஸ் ஆல்வேஸ் வெற்றி அடைய V4 மீடியா சார்பின் வாழ்த்துக்கள். அண்ட் கடைசியா எங்களோட வியூவர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? லால் சலாம் February 9th ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நான் மிகப்பெரிய தலைவர் ஃபேன். உங்களை மாதிரி நானும் வந்து இந்த படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்னு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சார் வந்து இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க எல்லாரும் அப்படிங்கிறது நான் அவளாக காத்துக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ ரிசீவ் இட் வெரி பாசிட்டிவ்லி நான் பார்க்கும்போது. ஸோ ஒரு நல்ல என்கேஜிங்கான ஃபில்மாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்கிற ஒரு ஃபில்மாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக படம் பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள், ஃபேமிலியோட பாருங்கள்.